தெரியாதவங்களா இருக்காங்களே. எப்ப இவ்வளவு நேரம் ஆச்சு சார், நோண்டி இருக்கீங்க. நீங்க நிப்பாட்டி மட்டும் பாருங்க, நான் எத்தனை சீட் அடிக்கிறேன் மட்டும் இறங்கி லைட்டா கொஞ்ச நேரம் அடி ஜிலு ஜிலு காத்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த வியூலாம் கரெக்டா இருக்குங்க. லெஃப்ட்ல தான் வண்டி நிக்கிற மாதிரி தான் இருக்கு. இங்க பாருங்க லெஃப்ட்ல ரோப்புலாம் நம்மளாம் போகிற காசு கிடையாது, தேவை கிடையாது. போய்கிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரம்தான் பழத்தை கொண்டு வந்து நல்லா தின்னுட்டு போயிருக்காங்க. வேலைதான் இருக்கலான்னு உனக்கு தெரியாதுடா, பாவண்டா. நான் அடைச்சு விட்டு வந்துட்டேன். கட்டிய பண்ணுக்க தெரியாது. அந்த ஒரு ஆள் வருது வருங்க, வர்றாங்க. மோட்டர்லாம் கிடையாதுல்ல, அதுவும் சரிவாக கட்டியிருப்பாங்க. சரிவாக கட்டியிருப்பாங்க. அப்போ இங்கேருந்து எப்படி போகிறது? இந்த டாப்லேருந்து போகிறதோ இல்லை, இந்த டாப்லேருந்து அங்கே போகிறான்டா, இந்த டாப்லேருந்து இங்கே வந்து இறங்கி லைட்டு கண்ணு இழுத்து போயிருக்காங்க பாருங்க. ஆமாம், அந்த வர்றது கையில் பிடிச்சி இழுக்கிற அந்த இதை கீழே. அங்கே எப்படி போகிறது? அங்கிட்ட வழி இருக்கோ? அவங்க ஏறி வர்றதுக்கு எடுத்து போகிறாங்க. செடிக்கு அப்படி சுற்றிட்டு வரும். அந்த அதுலேருந்து வருதா? அதுல இருந்து அவ்வளோதான். அந்த இருக்கு, அங்கேருந்து மேலே இருந்து டாப்ல இருந்து அங்கே போகிறான். புரியுதா? கம்பி இருக்கு. டாப்ல இருந்து அங்கே போய் அந்த கிரவுண்ட்ல டவுன் ஆகும் போல இருக்கு. டவுன் ஆகிட்டு அந்த டவுன்ல இருந்து இந்த டவுன் நடக்கணும். எல்லாம் ஒன்றும் அவ்வளோ வழி. எங்க அங்கே போகிறது வழி எப்படி இருக்காங்க இல்லையா? எங்கே போகிறதுக்கு? அங்கே மேலே தான் உள்ள போட்டுருக்காங்க வழி. என்னடா இந்த இருக்குல்ல, இது மேலே இருந்து டாப்ல இருந்து இறங்குவான், அங்கே போயிட்டு அங்கே ஒருத்தர் இருப்பான் ஆப்ரேட்டரு, அவன் திருப்பி கீழே இறக்கி இதில் வழி அனுப்பி விடுவான். இங்கே வருவான், இங்கே வந்து இறங்கிடுவாங்க. இறங்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகும். அதான் அந்த ஒன்று போயிட்டு அந்த மேலே கம்பி போதில் அங்கே போய் உச்சியில் போய் இறங்கி படி கொடுத்துருக்காம கீழே இறங்கி இங்கே இறங்கி தேயிலை தோட்டம்.